ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, இதை நீ தனிமையில் கேள். யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பார்த்துக்கொள். இது பொய்யல்ல, உண்மை. உன் வாழ்க்கை பற்றிய ஒரு உண்மை கதை. ஏதாவது ரூபத்தில் நானே உனக்கு வந்து உதவப் போகின்றேன். உன் தேவைகளை நிறைவேற்றப் போகிறேன். அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நீ நம்பு. எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற எண்ணத்தை நீ வரவிடாதே. நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதை நானே உனக்கு முன்பாகவே சென்று களைத்து விடுகின்றேன். நான் உன்னுடைய வந்து கொண்டிருக்கின்றேன். உன் பின்னால் நான் வந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு முன்னால் சென்று உன் கால்களை குத்தும் முட்களை நானே எடுத்து விடுகின்றேன். கவலையே படாதே. உனக்கு உதவ ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் நான் இருப்பேன். நீ எதற்கும் பயப்படக்கூடாது. உன்னுடைய தேவைகள் எது என்று நீ கருதுகின்றாயோ அதை எல்லாவற்றையுமே நானே நிறைவேற்றி தருகிறேன். நீ செய்ய வேண்டியது எல்லாம் நீ நல்லதையே நினைப்பது மட்டுமே. நல்லதை மட்டுமே செய்ய வேண்டியது. உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை நிச்சயம் உன்னை காப்பாற்றும். அதனால் எப்பொழுதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் உன்னால் முடிந்த உதவிகளை, சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து வா. அவர்களால் முடியாது, இயலாதவர்களாக பார்த்து நீ உதவி செய். நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கும். உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் ஒழிந்துவிடும். உனக்கு புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். உன்னை பற்றி பிற நல்லவிதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை நீ விரும்பக்கூடாது. உன்னுடைய இயல்பு எது என்றோ அப்படியே நீ இரு. உன்னுடைய இயல்பிலிருந்து மாறாமல் இரு. படைத்தவன் எனக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று. நான் உன்னை எப்படி படைத்தேனோ அப்படியே இரு. யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள விரும்பாதே. யாருக்காகவும் நீ மாற்றிக்கொள்ள கூடவும் கூடாது. உன்னுடைய அப்பாவின் கட்டளை இது. நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை, துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை. அதனால் உன்னுடைய கஷ்டங்கள், இன்றைய கஷ்டங்கள் நாளையே இன்பமாக மாறும். அதனால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு இன்றைய இன்பத்தை நீ தொலைத்து விடாதே. எதுவரை போகட்டுமோ போகட்டும். உனக்கு நான் இருக்கின்றேன். மனம் தளராதே. அனைத்துமே ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும். பிரச்சனை என்று இருந்தால் அதற்கு ஒரு தீர்வு என்று இருக்கும் அல்லவா? பயப்படாதே. எல்லாவற்றையும் உருவாக்கியவன் நான் தான். நான் பார்த்து கொள்கிறேன். எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை. உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் விட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கும், நல்லது மட்டுமே செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை. நீ நல்லது செய்வாய் என்றால் நான் உன்னை தேடி நானே வருகிறேன். நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் எப்போதும் உனக்குள்ளேயும் உன்னிடமும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மனதில் தேவையற்ற எண்ணங்களுக்கு எப்பொழுதும் நீ இடம் கொடுக்காதே. உன் எண்ணங்களை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ செய். உன் செயல்களுக்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாய். அதற்கு நான் ஒரு வழி சொல்லவா? நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன். அதற்கு உடனடி தீர்வு என்றால் மறதிதான். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நடந்து முடிந்து விட்டது. அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை நாம் மறந்து விட வேண்டும். எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை நாம் தேட வேண்டும். அந்த புதிய ஒன்று நம்முடைய ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது அவசியம். அதை நீ மறந்துவிடக்கூடாது. நடந்து முடிந்ததை நினைத்து நீ வருத்தப்படவும் கூடாது. நம்மை விட்டு போய்விட்டதே என்று கவலைப்படவும் கூடாது. நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால் தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமலே போகின்றது. எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கின்றது. ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்துக் கொள்கின்றது. கோபம், பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தானாகவே தூண்டிவிடும். இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நேற்றைய சூழலை இன்றைக்கு நீ மறந்துவிடு. யதார்த்தத்தில் மட்டுமே வாழ பழகு. அந்த நேரத்தில் மனக்கட்டுப்பாட்டை பிரயோகிக்க நீ கற்க வேண்டும். விஷய பாதிப்புகளை நினைத்து கொண்டிருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும்.
நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அமைதியாக இரு. அது நமக்கானது அல்ல, நம்மை பற்றி அவர்கள் பேசவில்லை, நம்மை விட்டு அது போகவில்லை என்ற எண்ணத்தில் நீ வந்துவிடு. பழிவாங்குதல் போன்றவற்றை செய்வதை நீ தவிர்க்க வேண்டும். விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும். இப்படி பல விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் வரும். வர வேண்டியது என்று காத்திருந்தது எல்லாம் உனக்கு கைக்கு வந்து கிடைக்கும். நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம், நாமும் பாதிக்கப்பட மாட்டோம். இல்லாவிட்டால் விஷய பாதிப்புகள் நம் மனதை கொந்தளிக்க செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும். மூன்றாவதாக மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும். நடந்து முடிந்ததையே நாம் நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி நம்மிடம் எப்போதுமே இருக்காது, நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அது ஒரு எட்டா கனியாகவே எப்போதும் இருக்கும். மனதில் நமக்கு தெளிவும் பிறக்காது. எனவே நமது மனதை அந்த விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம் மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை நாம் மறந்தே விட வேண்டும். என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம். அதை இப்போதே நினைத்து பாருங்களேன். அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் அல்லவா? வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகின்றோம். அதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா? அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். இதற்கு நம் மனதை மாற்றுவதே ஒரு சிறந்த வழி, மகத்தான வழி. நான் சொன்ன வழி உனக்கு நன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதை நிச்சயம் கேட்டு அதன்படி நடப்பாய் என்று நம்புகிறேன். அதன்படி நடந்தால் நிச்சயம் உன் வாழ்வில் பல நிம்மதிகள் உன்னை வந்து சேரும். சந்தோஷங்களும் தானாகவே வரும். நிம்மதிக்கான வழியை நான் காமித்து விட்டேன். அந்த வழியில் போவதும் போவாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது, உன்னுடைய மனதில் தான் இருக்கிறது. எப்படி போக வேண்டுமோ போய்க்கொள். நான் சொல்வதை உன்னிடம் சொல்லிவிட்டேன். பிறகு உன் இஷ்டம்தான். உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிவிட்டது. இது மகிழ்ச்சியாக உனக்கு பிடித்த மாதிரி நான் தருகிறேன். நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது வரும் அமாவாசைக்குள் உன்னை வந்து சேரும். நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய். இது சத்தியம். இது என்னுடைய சத்திய வாக்கு. கர்மங்களை எல்லாம் குறைத்து கொள்ள ஒரு எளிய வழி சொல்கிறேன். அதை நீ தைரியமாக அனுப்புவது மட்டுமே. நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து என் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன். அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உனக்கு நல்லது நடக்கும்படி நான் அதை செய்கின்றேன். நீ முதலில் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த லாபமோ நஷ்டமோ கிடையாது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபமோ அல்லது பலம் கண்டு நமக்கு தாழாமல் ஏற்படும் எண்ணம்தான். வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்துக் கொள்ள முடியாமல் அவதூறாக பேசுகின்றோம். அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சியும் அடைகின்றோம். இது நல்லதா? அந்த மனிதனின் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிடப் போகிறது? ஆனால் ஜனங்கள் இப்படி சிந்திப்பதில்லையே. அவனுக்கு நலம் கிட்டினால் நாமும் மகிழ்வோம். நமக்கும் நலம் கிட்டியது, நாமும் பாக்கியசாலிகள் என எண்ணுவோமே. அதே நலம் நாமும் பெறுவோம். பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்போம். அதுவே நமது விருப்பமும் தீர்மானமாக இருக்கும் வரை அந்த லட்சியத்தை எளிதாகவே அடைந்து விடலாம். நம்மிடமிருந்து அவன் எதையும் எடுத்து செல்லவில்லையே, ஒன்றும் கிடையாது. அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் வளம் பெற்றான். அப்படி இருக்க அதை கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? ஆகவே முதலில் பொறாமையை வென்று விட வேண்டும். அதை தூக்கி எறிந்து விடு. உனக்கு நெகிய வேண்டியதை நான் செய்கிறேன். உன் வாழ்வின் அடுத்த கட்டம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிவிட்டது. அமாவாசைக்கு பிறகு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும். இதுவரை கடினமாக இருந்த முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகளை நீ உணர்ந்திருப்பாய். அப்படி நீ உணரவில்லை என்றால் நீ வரும் நாட்களில் கண்டிப்பாகவே உணர்வாய். உன் வாழ்வின் அடுத்த கட்டம் மகிழ்வானதாகவே உனக்கு பிடித்த மாதிரியே இருக்கும். நானே அதற்கு பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. உன் அமாவாசைக்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையே ஆரம்பிக்க போகிறது. அந்த இனிதான வாழ்க்கையை வாழ, நீ சந்தோஷமாக வாழ, நீ நிம்மதியாக வாழ அதை நான் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன். வரும் தை அமாவாசை என்று அது உன் கையில் கிடைக்கும்படி நான் செய்து தருகிறேன்.
கண்டிப்பாகவே அதில் பல நல்ல நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷங்களை எல்லாம் நான் வைத்திருக்கின்றேன். அதை அனுபவிக்க நீ எப்போதும் போல தயாராக இரு. உனக்கு வெற்றி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. மனம் தளராதே. நீ உயரமாக வளர்ந்து ஜோதியை போல ஜொலிக்கப் போகிறாய். சந்தோஷமாக இரு. நம்முடைய வாழ்க்கையில் தேடலும் தேவையும் தீர்வதே இல்லை. மனித வாழ்வில் எதிர்பார்ப்பின்றி ஏமாற்றங்களின்றி வாழ்க்கை துவங்குவதும் இல்லை, முடிவதும் இல்லை. அனைத்தையும் எதிர்கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் தான் அனைத்துமே அடங்கியிருக்கிறது. சூழ்நிலைகளை அனுசரிக்க பழகிக்கொண்டால் இவ்வுலகம் உங்களுக்கு பூஞ்சோலையாகவே மாறிவிடும். யார் உன்னை புறக்கணித்தாலும் பரவாயில்லை. இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன்பால் கருணையால் அரவணைத்துக் கொண்டுதான் இருக்கும். அதை மட்டும் நீ மறந்து விடாதே. எனது பக்தனாகிய நீங்கள் என்னை வழிபட ஆரம்பித்த நாள் முதல் நான் உங்களை கவனித்து எந்த சூழ்நிலையிலும் தாங்கிக் கொண்டு உங்களது பாரங்களை நான் சுமக்கிறேன். உங்களின் கருமாவே இதற்கு காரணம். மனதின் சிறு சஞ்சலத்தை தவிர்த்து விடுதல் மிக மிக நல்லது. முழு மனதுடன் என்னை நம்பி சரணாகதி அடைந்தால் அனைத்து இடர்பாடுகளையுமே நான் கலைத்து விடுவேன். என்றுமே உன்னை நான் கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிக்கிறேன். நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து நான் ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியையும் கூறுகிறேன். உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்ட விடாமல் தடுத்து உங்களை நான் காத்து வருகிறேன். உங்களுடைய இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன். என்றுமே உன்னை அஞ்சானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் நான் புகுத்திக் கொண்டிருக்கிறேன். இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து கொள். அப்படி நான் உனக்கு உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யவும் உன் மனதை நான் தூண்டிக் கொண்டிருக்கிறேன். ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் நான் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு உன்னை நான் வாழ வைக்கப் போகிறேன். இன்ப துன்பம் ஏற்றத்தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று உனக்கு அறிய வைத்து உன்னை மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே அதை அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி பல கடந்து என்னோடு நான் உன்னை அழைத்துக் கொள்வேன். இது சத்தியம். நான் பொய் உரைக்க மாட்டேன். இதை நீ சாதாரணமாக எண்ணாதே. சாதாரணமாக எண்ணி என்னை நீ அலட்சியப்படுத்தாதே. நான் சொல்வது எல்லாமே உண்மை. நிச்சயமாகவே பலிக்கும். என் பேச்சில் உயிர் இருக்கிறது. அதை நீதான் நம்ப வேண்டும். நான் கைலாயத்திலிருந்து பொய் உரைக்கவே மாட்டேன். இது என்னுடைய வாக்கு, சத்திய வாக்கு. சிவன் வாக்கு என்றைக்குமே பலிக்கும். நிச்சயமாகவே பலிக்கும். என்னை நீ அலட்சியப்படுத்தாதே. கேள், நிச்சயம் பலிக்கும். குருவின் அருள் ஒரு சாதகருக்கு இருந்தால்தான் அவர் பின்பற்றும் கர்ம யோகத்தால், ஞான யோகத்தால் அல்லது பக்தி யோகத்தால் அவரின் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறும். அதன் பின்பு குருவால் பரிந்துரைக்கப்பட்ட ஆன்மீக பயிற்சியையே ஒரு சிஷ்யன் செய்வதால் அவருக்கு குரு அருளின் பாதை மட்டுமே எஞ்சியுள்ளது. இறைவனை நோக்கி செல்லும் எல்லா பாதைகளின் உச்சக்கட்டத்தில் ஒரு சாதகன் இறுதி இலக்கான இறைவனோடு ஒன்றர கலக்க குருவருளே என்றுமே துணை புரிகிறது. பார்வையற்றவர்கள் வாழும் நாட்டில் பார்க்க தெரிந்தவன் அரசன் என பழமொழி ஒன்று உள்ளது. மிக நுண்ணிய 6வது அறிவை கொண்ட குரு ஒருவர் ஆன்மீகத்தில் குருடாகவும் அறியாமையிலும் இருக்கும் மனிதர்கள் மத்தியில் முழுவதுமாக பார்க்க தெரிந்தவராக கருதப்படுகிறார். அவர் ஏற்கனவே இந்த ஆன்மீக பாதையை தனது குருவின் உதவியுடன் கடந்து வந்ததோடு விஸ்வமனம் என்றும் புத்தியினை அணுகக்கூடியவராகவும் இருக்கிறார். எந்த ஒரு துறையிலும் நம்மை வழிநடத்த ஆசான் ஒருவர் இருப்பது விலைமதிப்பற்றதாகும். ஆன்மீகத்திற்கும் இது பொருந்தும். தொட்டுணர முடியாத சூட்சமமான ஆன்மீகத்தில் உன்னதமான ஆன்மீக வழிகாட்டியை அல்லது குருவை கண்டறிவது கடினம். குரு என்பவர் ஆசிரியர் அல்லது போதகரை காட்டிலும் வேறுபட்டவர். எல்லா மதங்களுக்கும் கலாச்சாரங்களுக்கும் அடிப்படையாக உள்ள
பொதுவான ஆன்மீக கோட்பாடுகள் பற்றி நமக்கு கற்றுத்தரும் உலகத்தின் ஆன்மீக ஒளியின் கலங்கரை விளக்கமே குரு ஆவார். அஜந்தா ஓவியங்களும் எல்லோரா சிற்பங்களும் வேதங்களும் உபநிடதங்களும் காலத்தை வென்று நிலைத்து நிற்க காரணம், அவற்றையெல்லாம் படைத்தவர்கள் எந்த பாராட்டையும் பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியது போல தங்கள் பணிகளை செய்ததுதான். இவை எவற்றிலும் அதை படைத்தவர்கள் பெயர் இல்லை. எதிர்காலம் எங்கள் பெயரை நினைவு வைத்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அஜந்தா ஓவியங்களை வரைந்த ஓவியர்களோ எல்லோரா சிற்பங்களை வடித்த சிற்பிகளுக்கோ வேத உபநிடங்களை பாடிய முனிவர்களுக்கோ இருக்கவில்லை. ஒரு செயலை செய்கையில் மற்ற அனைத்தையும் மறந்து அந்த செயலிலேயே ஐக்கியமாகிவிட்டால் அந்த செயல் பரிபூரணமாகவும் மிக சிறப்பாகவும் அமைந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு கலைஞன் தன் கலையில் தன்னை மறந்து ஐக்கியமாகி விடுகையில் உருவாகும் படைப்புகள் காலத்தை வென்று நிலைத்து நின்று விடுகின்றன. படைக்கின்ற நேரத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய கைத்தட்டல்கள் பற்றிய எண்ணமோ, மற்றவர்கள் இதை எப்படி விமர்சிப்பார்கள் என்ற சந்தேகமோ அவனுக்கு ஏற்பட்டால் நிச்சயமாக அந்த படைப்பின் தரத்தை அது பாதிக்காமல் இருக்காது. அது ஒரு உன்னத படைப்பாக இருக்காது. ஒரு சில சமயங்களில் செயல்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் இருக்கலாம். அது நம் அறிவுக்கு விட்டாலும் தகுந்த காரணங்களால் தான் மட்டும்தான் இருக்கும். ஆனாலும் கூட அது குறித்து கவலைப்பட வேண்டாம். ஒன்றை பற்றி நீங்கள் கவலையோ பதட்டமோ பட்டுவதால் எந்த நிலை மாறிவிடுமா என்ன? அந்த நிலை மாற்றிவிடப் போவதில்லையே. எனவேதான் பலனை குறித்த சிந்தனையை செயல்புரியும் சமயத்தில் அப்புறப்படுத்திவிட அறிவுறுத்துகிறேன். கிருஷ்ணனுடைய பற்றுடைய செயல் வெறும் செயலாக இருக்கையில் பற்றற்ற செயல் யோக நிலைக்கு உயர்த்தப்படுகிறது. எனவே நாம் இன்று இதை செய்தால் நாளை அது நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு மட்டும் செய்யாதுங்கள். விழிப்புணர்வு என்பது நிலைத்த அறிவுடையவனுக்குத்தான் தொடர்ச்சியாக இருக்க முடியும். அப்படிப்பட்டவன் புலன் வழியாக எண்ணங்கள் பயணிக்க ஆரம்பிக்கும். முதல் கணத்திலேயே அதை உணர்ந்து அந்த எண்ணங்கள் பலப்படும் முன்னர் அவற்றை அழித்து விடுகின்றான். களைகளை முளைவிடுகையிலேயே பிடுங்குவது சுலபம். அவை வேர்விட்டு பலமடைந்த பின்னர் பிடுங்குவது மிகவும் கஷ்டம். அதுபோலத்தான் எண்ணங்கள் தோன்றுகையிலேயே அவற்றின் போக்கறிந்து அழித்து விடுவது சக்தி. விரயத்தையும் நேர விரயத்தையுமே தவிர்த்துவிடும். அதனால் எந்த ஒரு தவறும் உங்கள் கண்ணுக்கு பட்டால் அதை உடனேயே திருத்தி விடுங்கள். பின்னால் விட்டுவிட்டு பிறகு யோசிப்பதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள். யதார்த்தமான உண்மை கூற்று இது. உனக்காக மட்டும் சுயநலத்துடன் மட்டுமே நீ வாழ்ந்தால் என்னை காண நீ சிரமப்பட்டு மலையேறி உச்சிக்கு வர வேண்டும். பிற உயிர்களுக்காகவும் வாழ்ந்தாய் என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய். தேடலும் தேவையும் தீர்வதே இல்லை மனித வாழ்வில். எதிர்பார்ப்பின்றி ஏமாற்றங்களின்றி வாழ்க்கை துவங்குவதும் இல்லை, முடிவதும் இல்லை. அனைத்தையும் எதிர்கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் தான் அனைத்தும் அடங்கியுள்ளது. சூழ்நிலைகளை அனுசரிக்க பழகிக்கொண்டால் இவ்வுலகம் உங்களுக்கு பூஞ்சோலையாகவே மாறிவிடும். யார் உன்னை புறக்கணித்தால் என்ன? இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்துக் கொண்டுள்ளது. சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து இருக்கிறதா? அப்படி புறக்கணித்தால் இந்த உலகம்தான் இருக்குமா? ஒளியை அந்த சூரியன் உனக்கு தர மறுத்ததுண்டா? இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லையே. உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அது மனிதன் வேலை, அது மனதின் வேலை. உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பது உண்டு. எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணித்திருக்கிறாய். கொஞ்சம் நீ யோசித்துப்பார். சில மனிதர்களை உன் மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது. சில மனிதர்களின் புறக்கணிப்பு உனக்கு வலியை தருகிறது. சில மனிதர்களை மனம் விலையுயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது. அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் ஏங்குகிறது. கூழாங்கற்களால் புறக்கணிப்பு ஏற்பட்டால் அது வலியை தருவதில்லை. ஒரு வைரத்தால் புறக்கணிப்பு ஏற்பட்டால் அது வலியை தருகிறது. இதுவே மனித இயல்பு. என்னை அன்போடும் உண்மையோடும் கூப்பிடுகின்ற எல்லோருக்கும் நான் பக்கத்திலேயே இருக்கின்றேன். இருப்பது ஒரு வாழ்க்கை. யாரையும் வெறுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் நீ வாழ்ந்துவிட்டு நாம் செல்ல வேண்டும்.
நல்லதே நடக்கும் உனக்கு. ஏனென்றால் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் உனக்கு நடக்கப் போகின்றது. உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடப் போகின்றேன். தற்போது நடக்கின்ற அனைத்துமே உனக்கு எதிராக நடப்பது போல் தோன்றலாம். ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன். என்னுடைய நேரத்திற்காக நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. அனைத்தும் உனக்கு வெற்றியாக அமையப் போகிறது. உனக்கு வெற்றியாய் அமைய நான் என்றுமே துணை இருப்பேன். சில நேரங்களில் நீ தனியாக நடக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கூட்டமாக நடக்கும்போது அந்த பாதையை நீ இழக்க எப்போதும் வாய்ப்பு இருக்கின்றது. அதை மறந்து விடாதே. கூட்டமாக நடக்கும்போது யாராவது ஒருவர் பின்னே தள்ளிவிடுவர், அல்லது முன்னே தள்ளிவிடுவர், அல்லது பக்கமாக தள்ளிவிடுவர். அதனால் நீ எப்பொழுதும் தனியாகவே நடக்க கற்றுக்கொள். எனவே நீங்கள் தனியாக நடந்து சென்றால் எதற்குமே வருத்தப்பட வேண்டாம். உனக்கு யாரும் துணை இல்லை என்றும் நீ கவலைப்பட வேண்டாம். உன் அருகிலும் உன் பக்கத்திலும் எல்லா புறமும் நான் உன் கூடவே வந்து கொண்டிருப்பேன். ஏனென்றால் நீங்கள் இலக்கை அடைய நான் விரும்புகின்றேன். அந்த கடவுள் விரும்புகின்றார். உன்னுடைய இலக்கு எது என்று அறிந்து நீ சென்று கொண்டிருக்கும் பாதை சரியான பாதையே. அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆசைப்படுகின்றேன். உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. உன்னுடைய சோகம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய மனவலி, உன் மனவேதனை அனைத்தையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அது எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன். நீ கவலைப்படாதே. உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் தருவேன். நீ எல்லாவற்றையும் தேடி சென்ற காலமெல்லாம் விலகிவிட்டது. அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது. நீ அழைக்காமலேயே நான் உன்னை தேடி வருவேன். ஏனென்றால் நீ என்னுடைய பிரியமான குழந்தை. நீ எதை தேடி இத்தனை நாட்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாயோ அது உன்னை தேடி தானாகவே வரப்போகிறது. காத்திரு, பொறுமையாக இரு, அன்பாக இரு, பாசமாக இரு. உன்னை தேடி அது வந்து கொண்டிருக்கிறது. விரைவாகவே உன் கையில் கிடைக்கும். நான் சொல்கிறேன், மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நீ எப்பொழுதும் தனியாகத்தான் நடக்க வேண்டும். எது செய்தாலும் தனியாகவே செய். அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது. உன் அப்பா நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே.